வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள். குரு பகவான் கடக ராசிக்கு வருகின்ற 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் பெயர்ச்சியாகி போறார். அதிசாரம் பெற்று போகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு காலபுருஷனுக்கு சுகஸ்தானமான அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி போகிறார். இந்த கடக ராசியில கிட்டத்தட்ட 48 நாட்கள் மட்டும்தான் அந்த குரு பகவான் அதிசாரம் பெறுகிறார். 48 நாட்கள்ன்றது உங்களுக்கு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை, 18 அக்டோபர்ல இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை அந்த கடக ராசியில தான் அதிசாரம் பெற்று இருக்க போறார். இந்த 48 நாட்களுக்குள்ளாக 12ஆம் தேதி நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அவர் குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இந்த வக்ரத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்களுக்கு இருக்க போறார். இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை அடைய போறீங்க அப்படின்றதையும் தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த ராசிக்கு அதிபதி புதன். அதே சமயத்துல ஒரு உபய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த மிதுன ராசி. காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசியும் கூட. அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முயற்சிகளை ஒரு வேலை எடுத்துக்கிட்டா அது கரெக்டா அந்த வேலை முடிகிற வரைக்கும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் இவர்கள் தூங்காம கூட அந்த வேலையை செய்வதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எடுக்கக்கூடியவர்கள். நிறைய மிதுன ராசி என்பர்கள் வெளிநாடு பயணத்தை அதிகப்படியாக விரும்புவார்கள். வெளிநாட்டில் போய் தான் வேலையில் இருக்கணும், வெளிநாட்டில் போய் தான் செட்டில் ஆகணும். இவர்களுக்கு பிறந்த ஊரே பிடிக்காது. அந்த அளவுக்கு அந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாடு வாழ்க்கையையும் வெளியூர் வாழ்க்கையையும் அதிகப்படியாக விரும்புவார்கள். அதே மாதிரி திருமணம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கக்கூடிய ஒரு வரன்கள் தான் எப்போதுமே வரும். மிக உயர்ந்த ஒரு பதவி இல்லை ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய வரன் அல்லது பார்த்தீங்கன்னா சொத்து பத்துக்களோடு இருக்கக்கூடிய வரன்கள், இந்த மாதிரியாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான திருமண அமைப்புன்றது மிகப்பெரிய அளவுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மிதுன ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள், அதாவது மிருகஷீரிடம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 2ஆம் இடமான அந்த தனஸ்தானத்துல அந்த குரு பகவான் அதிசாரம் பெறுகிறார். இதனால உங்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான 100% பலன்கள் இந்த 48 நாட்களுக்குள்ளாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். ஏன்னா குரு பகவான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எந்த ஸ்தானத்திற்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடமான அந்த களத்திர ஸ்தானத்திற்கு உரியவர், அடுத்து அந்த 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு உரியவர். இந்த 2 இடத்திற்கும் சொந்தக்காரரான அந்த மிதுன ராசிக்கு அந்த குரு பகவான் 2ஆம் இடமான அந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல பெயர்ச்சி அதிசாரம் பெற்று போகும்போது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளையும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதியையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. நிறைய மிதுன ராசி என்பர்கள் தேவையே இல்லாம அந்த கடந்த மே மாதத்திலிருந்து அந்த குடும்ப பிரிவுகள்ன்றது அதிகமாக இருக்கும். சில பேர் சட்டுன்னு முடிவெடுத்து பட்டுன்னு போய் விவாகரத்து வழக்குகள்லாம் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இவர்கள் அந்த தன்மானம் பாதிக்கப்படும் போது அந்த குடும்பமே தேவையில்லை, அந்த உறவுகளே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகளை சட்டுன்னு பிரியக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும். இந்த அதிசாரம், இந்த குரு பகவானின் அதிசாரம் மிக பெரிய அளவு
அளவுக்கு அந்த நன்மைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல பெருமளவு ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ராசிக்கு 5ஆம் இடமான அந்த சுக்கிரன் 12ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துல எப்போதுமே தடைகள். அதாவது குடும்பத்துல குழந்தை பாக்கியம் எப்போ வரும், ஒரு மன நிம்மதியோட இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு, ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னாதான் அந்த இடத்துல ஒரு குழந்தை பாக்கியமே கிடைக்கும். ஆனா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக அந்த மன நிம்மதியும் போச்சு. திருமணமாகி 2 வருடத்திற்கு மேலாக ஆச்சு, இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லை. இப்படி இருக்கிற கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த 48 நாட்கள் உறுதியாக 100% அந்த திருமண பாக்கியம், அதாவது அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண உறவுகள்ல ஒரு பாசம், ஒரு அந்யோன்யம், ஒரு புரிந்துணர்வு, இது எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு அதிசாரம் மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மிதுன ராசி பெண்கள் இந்த காலகட்டம் நீங்க ஒரு தனி ஆளாக வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரம். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, உங்களை அசிங்கப்படுத்தினார்களோ, உங்களால வாழ்க்கையே வாழ முடியாது, உன்னால ஒரு வேலைக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்னாடி இந்த காலகட்டம் நீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம்ன்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை இந்த மிதுன ராசி பெண்களை மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த பெண்கள் சுயதொழில் புரிவதற்கு உண்டான ஒரு நேரம், அதற்குண்டான முயற்சிகள், அதற்குண்டான முதலீடுகள், அதற்குண்டான ஆயத்தங்கள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லை நிரந்தர ஒரு வேலை வாய்ப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். நீங்க ஒரே இடத்துல ஒரு 5-6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த இடத்துல இருந்து வேற கண்ட்ரிக்கு மாறுறதுக்கோ இல்லை அதே கண்ட்ரியில வேற ரீஜியன் மாறுறதுக்கோ உண்டான அமைப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண பாக்கியம் எளிதாக துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம். திருமணமே எங்களுக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்கு, எங்களால திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டாலே எப்போ வரன் பார்க்க போனாலும் ஏதாவது ஒரு தடை வருது, எங்களால அங்க வரன் பார்க்கவே போக முடியறதில்லை இப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமையறதுக்கு, நல்ல ஒரு வரன்கள் அமையறதுக்கு, அந்த திருமணங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த குரு அதிசாரம். அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உயர்கல்வியில சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு நேரம். அந்த உயர்கல்வியில் நீங்கள் மெரிட் ஸ்காலர்ஷிப்பு, அங்கேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரியாகலாம் அந்த உயர்கல்வி மூலமாக அனைத்து ஒரு நன்மைகளும் பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயே வேலை பார்க்குறீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி தான் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துன்னா அதெல்லாம் இந்த 48 நாட்களுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலையும் சரி அரசாங்க வேலையிலையும் சரி நல்ல வளர்ச்சிகள், வருமான உயர்வுகள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் நல்லதாக இருந்தது அப்படின்னா நான் மேலே சொன்ன விஷயங்கள் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு 100% நடப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தியா இருக்கு, சனி திசை செவ்வாய் புத்தி இருக்கு இப்படின்றவங்களுக்கு, குரு திசை சந்திர புத்தி இருக்கு இப்படின்றவங்களுக்கு
பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய முடிவுகள் நீங்கள் கரெக்டாக தான் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி எடுத்திருப்பீங்க, ஆனால் அது தவறுதலான ஒரு முடிவில் கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மாதிரியான உங்களுடைய சுய ஜாதக பலன்களை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.